அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான உண்மை கதையை பார்க்கலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், நம்மளாம் என்ன பண்ணிடுறோன்னா, போய் அழுகிறது, ஒதுங்கி போயிடுறது, இவ்வளோ தான் நம்மளால் முடியும், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது, வேதனைப்படுறது, துக்கப்படுறது, அவமானப்படுறது, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நெருப்பாக இருந்தோன்னு வச்சிங்களேன், நெருப்பாக இருந்தோன்னா ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்க முடியும். எந்த தோல்வியாக இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகலாம். சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு உண்மை சம்பவம். இந்த உண்மை கதையில் ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவுடனே தெரிஞ்சிருச்சு, கால் ரெண்டுமே ஊனமாயிடுச்சு. போலியோன்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ மேற்கொண்டு படிக்க முடியாது, தன் வேலையை தான் செய்ய முடியாது அப்படிங்கிறத அந்த பேரண்ட்ஸ் உணர்ந்துடுறாங்க. ஸோ பலவிதமான அவமானங்கள், தோல்விகள் தன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஸ்கூலில் எல்லாத்தையுமே அவங்க உள்வாங்கினாங்க. +2 வரைக்கும் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் அந்த பொண்ணு தாங்க ஃபஸ்ட் மார்க். அந்த பொண்ணு தன்னோட வெறியை படிப்பு மேலே காட்டி +2வில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தது. பிரின்ஸிபால் பார்த்த உடனே ஒரு வார்த்தை கேட்குறாரு, இந்த பாருங்கள், இந்த காலேஜில் நிறையா பணக்கார பசங்கள்லாம் படிக்கிறாங்க. நீங்கள் இந்தளவுக்கு ஊனமாக இருந்துட்டு நீங்கள் உங்களோடலாம் காம்படிட்டிவ் உங்களால் செய்ய முடியாது. அதனால் தயவுசெய்து ஃபீஸ் கட்டினது இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க, வேறு காலேஜ் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த பொண்ணுக்கு அப்போ தான் நான் ஊனமாக இருக்கோம் அப்படிங்கிறதே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார்.